ராஜன் வந்து 24 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அமித் கேன் டூ இட் இன் 30 டேஸ். அப்போ ராஜன் அண்ட் அமித் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 24னா இவரும் 24னு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் எஃபிஷியன்சியாக, அப்போ டேஸ் வந்து ஹாஃபாக குறையும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வந்து 24 + 6 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 24 + 6 இருக்கிறனாட்டிக்கு இங்கே 5 யூனிட், சிங்கிளில் 5 யூனிட் அப்படின்னா போத்தில் ஒரு யூனிட் சொன்னேன். ஆல்ரெடி இதை வந்து 12 டேஸ்னு எடுத்துருப்போம். இவரும் 24 இவரும் 24 அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா 12 ஆஃபாக குறையும். ஸோ 12 டேஸு. ஸோ இதில் வந்து 24ன்னு அஷ்யூம் பண்ணுறோம். அதில் எக்ஸ்ட்ராவாக 6 டேஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது 5 யூனிட்டுக்கு 1 போத்தில், சிங்கிளில் 5 யூனிட் அப்படின்னா போத்தில் 1 ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 6 யூனிட் இருக்குது. ஸோ 5க்கு 1 ஆட் பண்ணிக்கிங்க. என்ன வரும்? 13. அப்போ 6 அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருக்கா? ஸோ அந்த 1 எக்ஸ்ட்ரா என்ன? 5ல் 1 அப்படிங்கிறது 20%. 20% அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5ல் 2.5ங்கிறது தான் ஹாஃப். ஆனால் அது வந்து 2.5 விட கம்மியாக இருக்குது 1 அப்படிங்கிறது. ஸோ 1/2க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ 1/3 அந்த மாதிரி நம்ம மோஸ்ட் அக்யூரேட்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நியர்பை வேல்யூ நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷனில் 13 1/3 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 13 1/3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அது கரெக்டான ஆன்சர். இந்த அளவுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும் கண்டிப்பாக, இல்லையா? 13 1/3, 13 1/4, 13 1/5 அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப நியரஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே மேக்ஸிமம் 2.5 அப்படின்னா உங்களுக்கு என்ன? ஹாஃபில் வந்துருமா? அப்போ ஆஃப் போடக்கூடாது, ஆஃபுக்கு கம்மியாக போடணும். அது வந்து 1/3ங்கிறது உங்களுக்கு 33.33% இல்லையா? ஆஃபுங்கிறது 50%. அப்போ இது வந்து நம்ம நியரஸ்ட் வேல்யூ வந்து நம்ம நெருங்க முடியும், இல்லைங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். இதை நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்க? 1/4 + 1/30 = ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2 ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் அப்படிங்கிறது 120 வருமா? இது 5 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். அப்போ 9/120 வரும். அது 3 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3/14 வரும். ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் போட்டோம், தலைகீழாக போட்டோம் அப்படின்னா 40/3 உங்களுக்கு என்ன வரும்? 1 பேலன்ஸ் 1 3 3 9 பேலன்ஸ் 1/3 13 1/3 13 1/3ங்கிறது ஆன்சராக வரும். ஸோ இவ்வளோ போடுறதுக்கு இதை நீங்கள் டக்குன்னு மைண்டில் கால்குலேட் பண்ண முடிஞ்சுதா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.